இன்னைக்கு நீங்க நடந்துக்கிட்ட விதம் கொஞ்சம் கூட சரியில்லை மேடம். எதை சொல்ற? ஒரு வயசானவங்க கூட பார்க்காம அவங்கள அவ்வளவு அவமானப்படுத்துறீங்க. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. என்னால மட்டும் இல்ல, இதெல்லாம் யாராலையும் ஏத்துக்க முடியாது. என்ன என்கிட்டயே குரலை ஒசத்தி பேசுற? நியாயத்தை பேசினா அது உங்களுக்கு தப்பா தெரியுதுல? என்ன நியாயத்தை கண்ட? உனக்கே தெரிஞ்சது தானே. என் அம்மா என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்தவங்களை பார்த்தா கோவம் வராம கொஞ்சமா முடியும்? அந்த பொம்பளை இத்தனை வருஷம் என் கண்ணுல படல. இன்னைக்கு பார்த்ததும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதான் என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அதுக்கு ஒரு அளவு இல்லையா? என்னென்னமோ பேசுறீங்க. ஏய், அந்த பொம்பளைய பேசினதோட விட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. கையில துப்பாக்கி இருந்திருந்தா அவளை சுட்டு சல்லடையாக்கி இருப்பேன். இது பாருங்க, அவங்க பண்ண தப்பாவே இருக்கட்டும். அதுக்குதான் 30 வருஷம் அவங்க பிள்ளைய அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு தண்டனை கொடுத்துட்டீங்கல்ல. அவங்க பண்ணது தப்புனா இப்ப நீங்க பண்றது தப்பு தானே? எல்லா தப்புக்கும் மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க பண்ண தப்புக்கு மட்டும் மன்னிப்பே இல்லையா? ஒரு வயசான மனுஷி அவ்வளவு தூரம் இறங்கி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. நீங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இப்படி நடந்துக்கிட்டீங்களே. ஆமா, இதெல்லாம் எந்த உரிமையில நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க? முதல்ல நீ யாரு? நான் யாரா? நான் சொல்லு, நீ யாரு? உங்களுக்கு ஆபத்து வந்தப்பெல்லாம் எந்த உரிமையில வந்து உங்களை காப்பாத்தணும் அதே உரிமையில தான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, அதை யார் வேணா பேசலாம். இது பாரு, இந்த நியாயம் தர்மம் புண்ணாக்கெல்லாம் என்கிட்ட பேசாத. எனக்கு ஏன் நியாயம் தான் முக்கியம். மத்தவங்கள பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்கு ஆம்பளைங்கனாலே சுத்தமா பிடிக்காது. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு பாக்குறியா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவர் மேல இருந்த ஆசையாலலாம் இல்ல. அவரு மூலமா அந்த கிழவனையும் அந்த பொம்பளையும் பழி வாங்கணும் தான். ஆனா உன்னை வேலையில சேர்த்துக்கிட்டதுக்கு உனக்கே காரணம் தெரியும். சிலம்ப போட்டியில என் மான மரியாதைய காப்பாத்தின. கோவில்ல என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தின. முதல்ல நீ வேலைக்கு வர முடியாதுன்னு சொன்னப்போ உன்னை கொல்ற அளவுக்கு கோவம் வந்துச்சு. அப்புறம் நீயாவே என்கிட்ட வேலைக்கு வந்த. உன்னை டார்ச்சர் பண்ணி ஓட ஓட விரட்டணும்னு நினைச்சேன். ஆனா வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்ல உன்னோட நடவடிக்கை, நீ அவங்க கிட்ட நடந்துக்கிற விதம், உன்னோட கண்ணியம் அக்கறை, இதெல்லாம் என் மனச மாத்துச்சு. உன் மேல மட்டும் என் அபிப்பிராயம் மாறுச்சு. ஒட்டுமொத்த ஆம்பளைங்க மேல எல்லாம் இல்ல. அதுக்காக நீ என்ன சொன்னாலும் என்னால பொறுத்துட்டு இருக்கலாம் முடியாது. உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டி வராம இருக்கிறது உனக்கு நல்லது. மேடம், என் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும் மேடம். ஆனா கோயில்ன்றது ஒரு பொது இடம்.